மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க சொல்லி நம்ம கவனம் கொடுத்து நம்ம கேட்கலாம். மத்தேயு 16, 18, 19. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். எல்லோரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் மிக முக்கியமான விஷயந்தான். எத்தனையோ பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருக்கலாம், அல்லது எத்தனையோ முறை இந்த பகுதியை நாம் வாசித்திருக்கலாம். புரிந்து கொள்ள வேண்டியதான அல்லது தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரே ஒரு விஷயம், சின்ன ஒரு தலைப்புக்குள்ளாக நம்ம அடைக்கலாம். தேவன் தமது சபையை கட்டுகிறவர். அதுதான் அதனுடைய வசனத்தினுடைய காரியம், அல்லது நம்ம பார்க்க இருக்கக்கூடியதான ஒரு காரியம். காட் ஹூ பில்ட்ஸ் ஹிஸ் சர்ச், அதுதான் ஹெட்டிங். சபையை கட்டுகிறவர் கடவுள். எந்த ஒரு மனிதனோ அல்லது எந்த ஒரு தலைவர்களோ அல்லது சர்ச்சில் இருக்கக்கூடியதான எந்த ஒரு குடும்பமோ, தேவன் தமது சபையை கட்டுகிறவர். அதனால தான் நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியதான விஷயமே அதுதான். 13 வருடங்கள் நம்ம கடந்து வந்தாச்சு. 14வது வருடத்தில் நாம் இருக்கிறோம். எந்த ஒரு நபராலும் அல்லது எந்த ஒரு குடும்பத்தினராலும் அல்லது எந்த ஒரு தலைவர்களாலும், இப்படி நான் சொல்லியிருந்தேன், மனுஷனால் செய்ய முடியாத ஒரு விஷயங்க, கடவுள் மாத்திரமே செய்யக்கூடியது. சபை என்பது கடவுளுக்கு சொந்தமான ஒரு விஷயம். அது கடவுள் தான் கட்டுறாரே தவிர நாம் இல்லை அப்படின்றத நம்ம நல்ல முறையில் நாம் புரிந்து கொள்ளணும். சின்ன ஒரு உதாரணம் நாம் சொல்லலாம். அப்படின்னா, ஒரு சிறிய கிராமத்தில் நிறைய வருடங்களாக ஒரு பழமையான ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. எத்தனையோ தலைமுறையாக அந்த சபை இருக்குது. நிறைய மக்கள் வராங்க, நிறைய போதகர்களுக்கு வந்து பணியாற்றுறாங்க. ஸோ எத்தனையோ சவால்களை அந்த சர்ச் பார்த்துருக்கு. எத்தனையோ போராட்டங்களுக்குள்ளாக அந்த சர்ச் கடந்து வந்திருக்கு. வருடங்களும் கடந்து விட்டன, காலங்களும் கடந்து விட்டன. ஆனால் சர்ச் மாத்திரம் அங்கே அப்படியே இருக்குது. ஸோ அங்கே வந்ததான ஒரு நபர் கேட்டார், அந்த சர்ச்சில் ரொம்ப காலமாக கேர்டேக்கராக இருக்கிறதான ஒரு மனுஷனை பார்த்து கேட்டார், இந்த சபை இவ்வளவு காலங்கள் நிலைத்து இருக்குது, இந்த சபை இவ்வளவு வருடங்கள் தலைமுறைகள் போனாலும் மனிதர்கள் மாறினாலும் எல்லா சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து எல்லாம் பார்த்தாலும் சர்ச் மாத்திரம் அப்படியே இருக்காப்பா, இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு உனக்கு ஏதாவது தெரியுமா, என்ன ரகசியம்னு சொல்லி கேட்கும்போது அந்த மனிதன் சிரித்துக்கிட்டு சொன்னாராம், இது என்னுடைய சர்ச் இல்லை, இது அவருடைய சர்ச், அவர் பார்த்துட்டு இருக்கிறார். இது என்னுடைய சபை அல்ல, நான் இங்கே பொறுப்பாளராக இருந்தாலும் அல்லது பாதுகாவலராக நாங்கள் இருந்தாலும் இது என்னுடைய காரியம் அல்ல, இது அவருடைய காரியம். அவரது சபையை அவர் என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறார், கட்டுகிறார், பராமரிக்கிறார். ஆகவே இது மனிதர்களுக்கு சொந்தமான ஒரு காரியம் கிடையாது, கடவுளுக்கு சொந்தமான ஒரு காரியம்னு சொல்லிட்டு அந்த வயதான கேர்டேக்கர் சொன்னாராம். ஆக வந்திருக்கக்கூடியதான நாம் புரிந்து கொள்ளக்கூடியதான விஷயம், இதை நாம் நல்ல முறையில் நாம் தெளிவாக வைத்து கொள்ளணும். நாம் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடமும் அது சர்ச்சு தான். நிறைய பேர் சபை அப்படின்னாவே பில்டிங்கை பார்ப்பாங்க, கட்டடங்களை அதான் பார்ப்பாங்க, அல்லது அதனுடைய இன்ஃப்ராவை பார்ப்பாங்க, உள்ளே இருக்கக்கூடியதான அமைப்புகளை நம்ம பார்ப்பாங்க, அல்லது அவருடைய ஊழியங்கள் எங்கெங்கெல்லாம் செய்யப்படுகிறது என்பதை குறித்து பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் சபை என்பது நாம் அப்படின்றதான ஒரு விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணுறாங்க, மறந்து போயிடுறாங்க. சபைன்றது நாம் தாங்க, கட்டடமோ மற்ற காரியங்களும் இல்லை. நம்ம எல்லோரும் இப்படி ஒன்று கூட்டி இருக்கிறார் இல்லையா, இப்போ நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் இல்லையா, இதுதான் திருச்சபை, இதுதான் சர்ச்சு. நமக்கு இந்த உட்காந்துட்டு இருக்கிற இடமோ இல்லை இனிமேல் வாங்கி கட்ட போகக்கூடியதான ஒரு இடமோ இல்லை எங்கேயாவது நம்ம ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அல்லது பல செல்வாக்குகள் உடையதான இடங்களை போய் ஆராதிக்கக்கூடியதான இடங்களோ கிடையாது. நாம் தான் சர்ச். நாம் எல்லோரும் கூடி வரக்கூடியதான இந்த இடம் தான் அவர் திருச்சபையாக கடவுள் நம்ம பார்க்கிறார். ஆகவே நாம் புரிந்து கொள்ளக்கூடியதான விஷயம், இது நம்மளால் ஏற்படுத்தப்பட்டதான ஒன்று கிடையாது, இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு விஷயம். ஏன்னா இயேசுவானவர் தன்னுடைய ஊழிய நாட்களில் பேதுருவிடத்தில் சொல்லும் பொழுது சொல்லப்பட்டதான வார்த்தை தான் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 16, 18 மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஓகே, 2 விஷயங்கள். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஐ வில் பில்ட் மை சர்ச்ன்னு ஆங்கிலத்தில் இருக்கும். அப்படி தானே இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் நான் ப்ரோனோனில் பார்க்கணும் அப்படின்னா கிராமராக பார்க்குறேன்னா அவர் இயேசுவனை சொல்கிறார், நான் தான் சபையை கட்டக்கூடியதான ஆள்.
பேதுருட்ட புரிய வைக்கக்கூடியதான விஷயங்கள் அதுதான். ஏன்னா இன்றைக்கி பல இடங்களில் அல்லது பல என்ன சொல்கிறது ஏரியாக்களில் சர்ச்சர்களுடைய ஆண்டு விழா அப்படின்னாவே அந்த சபையினுடைய வளர்ச்சியை அல்லது சபையினுடைய காரியங்களை குறித்து தான் பேசுகிறாங்களே தவிர கடவுளை குறித்து நினைப்பது என்பது ரொம்ப கடினமாக இருக்குது. இவங்க உருவாக்குனாங்க, அவங்க உருவாக்குனாங்க, இவங்க பாடுபட்டாங்க, அவங்க பாடுபட்டாங்க, இந்த சோச்சிக்கு அப்படி தான் வளர்ந்துன்னு சொல்லி மனுஷரை குறித்து தான் யோசிக்கிறாங்களே தவிர, ஆனால் சபையை கட்டுறது கடவுள், அவருடைய திட்டம், அது அவருடைய வேலை, அவரை நாம் மையப்படுத்துவோம் அப்படிதான எண்ணங்கள் நிறைய இடங்களில் காணப்படுவதே கிடையாது. தனக்கு கிடைத்திருக்கக்கூடியதான செழிப்பான வாழ்க்கையை குறித்து பேசுவாங்க, அல்லது தனக்கு கிடைத்திருக்கக்கூடியதான செழிப்பான இடங்களை குறித்து பேசுவாங்க. என் சர்ச்சு பார்த்தியா எவ்வளோ பெரிய கட்டடம், இது ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, ஆனால் இன்றைக்கு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னா இது எவ்வளோ நாங்கள் பாடுபட்டிருப்போம்னு சொல்லி தங்களுடைய உழைப்பை குறித்து பேசுவாங்க. ஆனால் இங்கே சொல்கிறார், நான் எனது சபையை கட்டுகிறேன்றார், நான் தான் சர்ச்சை கட்டுறவருன்றார், அவர் தான் பில்டருன்றார். இங்கே எவர் ஒரு வேளை என்ஜினியர் இந்த கட்டடத்தை கட்டியிருக்கலாம், அல்லது வேறு சித்தாளுங்க கொத்தாளுங்க யார் வேணாலும் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இந்த கட்டடத்தை கட்டி இருக்கலாம். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடியதான விஷயம். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு நாம் தான் சர்ச்சு நாம் அங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்மை கட்டுவது என்பது கடவுள் தான். ஒருவேளை பில்டிங்கை பார்த்து நம்ம பேசலாம், அல்லது நமக்கு இருக்கக்கூடியதான வாய்ப்புகளை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உள்ளார்ந்த காரியத்தோடு கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னா நான் புரிந்து கொண்டதான விஷயம் அதுதான். இந்த 13 வருடங்கள் அல்லது இந்த 14 வருடங்களை நம்ம காலடி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா நான் இருக்கக்கூடியதான காரியங்கள் நான் பார்க்குறேன். ஒன்று என்னுடைய நம்முடைய திருச்சபையினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை பின்னோக்கி கொஞ்சம் பார்க்கணும். 2011ஆம் ஆண்டு சர்ச்சை தொடங்கும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தோம், இத்தனை வருட காலங்கள் கடவுள் எப்படி அவருடைய திருச்சபை அவர் பாதுகாத்து வழிநடத்தி வந்தார், அவர் எப்படி மக்களை பராமரித்தார், அவர் எப்படி மக்களுக்கு தேவையான காரியங்களை செஞ்சார், யார் வேணும் யார் வேண்டாம், யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது, எந்தெந்த மக்களுக்கு தேவையான வார்த்தை அல்லது எந்தெந்த மக்களுக்கு தேவையான காரியங்கள் அது ஏற்ற சமயத்தில் ஏற்ற வேளையில் ஏற்ற மனிதர்கள் மூலியமாக கடவுள் எப்படி அந்த சோஷன் அந்த இதை உருவாக்கி கொண்டு வந்தார். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை உங்களுடைய எண்ணத்தில் நான் அல்லது மற்ற யாராவது தெரிஞ்சாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. ஒருவேளை பாஸ் இருந்தார், ஸோ அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார், அல்லது அவ்வளோ இவர் வந்து இவ்வளோ உழைச்சார், அதனால தான் அப்படின்ற எண்ணங்கள் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய தவறு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறது அல்லது நாம் என்று நாம் நினைக்கிறது, ஒருவேளை நான் என்னை பற்றி நினைக்கிறதா இருக்கலாம், அல்லது உங்களை பற்றி நினைக்கிறதா சொல்லலாம். அதாவது நாங்கள் இத்தனை வருஷ காலம் இந்த சர்ச்சில் இல்லைன்னா, அல்லது நாங்கள் இத்தனை வருட காலம் இந்த இடத்துல இல்லாமல் வேறு எங்கேயாவது இருந்ததுதான் இந்த சபை இருக்குமா, அல்லது இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்குமான்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா நாம் புரிந்து கொள்ளக்கூடியதான விஷயங்கள் தான். நானோ அல்லது நாமோ அல்ல, கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்ம ஒன்றிணைச்சார், நம்மளை கட்டினார். இது கடவுளால் கட்டப்படக்கூடியதான திருச்சபை. அதனால தான் அவருக்குரியதான இடத்தை நாம் அவருக்கு கொடுத்தாகணும். அந்த இடத்த யாருக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு மனிதருக்கோ அல்லது எந்த ஒரு தலைவருக்கோ அல்லது எந்த ஒரு என்ன சொல்கிறது பாரம்பரியத்துக்கோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கொடுத்து விடக்கூடாது. ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறார், நான் அப்படின்னா அது கூட எதையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இணைச்சிடவே கூடாது. நான்ற இடத்துல நாங்கன்றத வார்த்தைகளை நீங்கள் போற்றாதீங்க. நிறைய பேர் செய்யக்கூடியதான தவறு அதுதான். நான்ற இடத்துல அவர் சொல்கிற இடத்துல நாங்கள் நம்மளை கொண்டு போய் நாம் வச்சுருவோம். அதை செய்யாதீங்க. ஏன்னா சபை என்பது எபேசியர் புத்தகத்தில் நம்ம வாசித்தோன்னா, இப்போ வேணால் நான் சொல்ல, எபேசியர் புத்தகத்தில் வாசித்தோம் அப்படின்னா அது ஆதி காலம் முதல் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அந்த ப்ளூ பிரிண்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, திட்டம் போடுதல் வரைதலாம். ஸோ அதெல்லாம் கடவுளுடைய இது, எதை எப்படி செய்யணும், எந்தெந்த காரியங்கள் எப்படி பண்ணணும், ஏற்ற காலத்தில் என்ன சொல்லணும், இயேசுவான உலகத்திற்கு வரணும், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறிக்கணும், அவருடைய இரத்தத்தினால இழந்து போனதான மக்கள் மீட்கப்படணும், மீட்கப்பட்டதான மக்கள் ஒன்றிணையணும், ஒன்றிணைந்தான மக்கள் அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை போற்றணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை காட்டக்கூடியதான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் வாழணும். ஸோ இது எல்லாமே அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம். ஸோ ஆகவே இதை நாம் தனிப்பட்ட முறையிலையோ அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஒரு குடும்பங்களையோ மற்ற எதையோ நாம் பார்க்க முடியாது. ஆக தயவு செய்து நாம் ஒரு சில நேரங்களில் இது பெருமை கொள்ளக்கூடியதான விஷயமாக கூட போகும். நாங்களாம் 13 வருஷத்துலேருந்து நாங்கள் 14வது வருஷம் நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், எவ்வளோ நாங்கள் பாடுகளை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி நாங்கள் கட்டதான பாடுகள்லாம் அன்றைக்கி நாங்கள் உழைத்தோம். ஓகே, அதாவது ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க அப்படின்னா என்ஜினியர் வந்து என்ன பண்ணுவார், ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருவார், கூட நின்று மேற்பார்வையிடுவார், அதற்கென்று வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க.
ஆனால் அந்த என்ஜினியருடைய மூளையும் அவருடைய அறிவும் அல்லது அவருடைய திட்டமும் இல்லை அப்படின்னா வேலை செய்கிறவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இதை திட்டமிட்டதும் அல்லது இதற்கு அஸ்திபாரம் இட்டதும் அல்லது இதற்கு ஆணித்தரமாக இருந்து உறுதியாக இருந்து எல்லாவற்றையும் செய்தது கடவுள். நாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவருடைய திட்டத்தில் இணைந்து செயலாற்றக்கூடியதான வேலையாட்கள். நாம் இருப்போம், நம்ம இல்லாமல் இருப்போம், அல்லது வேறு யாராவது வருவாங்க போவாங்க. நாம் அதை பற்றி சொந்தம் கொண்டாடுவதற்கோ அல்லது அதை குறித்து பேசுவதற்கோ இல்லாமல் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்டதான காலத்தில் அவருடைய திருச்சபையில் இணைக்கப்பட்டதான நான் அவருடைய திட்டத்தில் இருந்து என்னுடைய பங்கை நான் எதை செய்கிறேன், என் வேலை நான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த சின்ன கதையில் சொன்னது போல் வருடங்கள் ஓடலாம், தலைமுறைகள் மாறலாம், தலைவர்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். ஆனால் சபை என்பது என்றைக்குமே நிலைத்திருக்கக்கூடியதான ஒன்று. அது காலம் காலம் ஆனாலும் மாறவே மாறாது. ஆகவே அவர் கட்டிக்கிறவர் அப்படின்னா அவருக்கு தான் நாம் முதலிடத்தை நாம் கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் அங்கே சொல்லப்படுது, ஐ வில் பில்ட் மை சர்ச்ன்னு தான் இருக்குது. அங்கே சொல்லப்படுறதுக்கான நான் சபையை அந்த வில் பில்ட் அப்படின்றது அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்கோயிங் ப்ராசஸ்ன்னு அர்த்தம். ஆன்கோயிங், அது தொடர்ந்து நடைபெறக்கூடியதான ஒரு விஷயம். ஏதோ ஒரே டைம் என்ன பண்ணுறது முடிந்து விடக்கூடியதான விஷயம் கிடையவே கிடையாது. அது தொடர்ந்து கடவுள் நான் கட்டுவேன்னு சொன்னவர் அப்படி அதை விடலை, தொடர்ந்து அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கட்டி கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து அதை செயலாற்றி கொண்டே இருக்கிறார். அப்போ சர்ச்சில் செயலாற்றுகிறவர் செயல்படுகிறவர் யாருன்னா மக்களாகிய நாம் மாத்திரமல்ல, அதற்கு முன்பாக கடவுள் என்ன பண்ணுறாங்க, செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆகவே இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியதான ஒரு விஷயம் என்பதை என்ன பண்ணிடக்கூடாது, நாம் மறந்துவிடக்கூடாது. இது நம்ம இன்றைக்கி நாம் இருக்கிறோம். ஒரு அடுத்த வருடங்கள் புதியதாக மக்கள் என்ன பண்ணலாம், இணைக்கப்படலாம். அதற்கு அடுத்த வருடம் இன்னும் புதியதாக மக்கள் இணைக்கப்படலாம். அது எல்லாமே கடவுளுடைய வேலை, அவர் செய்யக்கூடியதான வேலை. அவருடைய திட்டத்தில் நாம் பணியாட்களாக இருந்து நாம் பணியாற்றுகிறோம். இந்த 13 வருடங்கள் நம்ம அவருடைய திருச்சபையில் நம்ம வேலைக்காரராகவோ அல்லது அவருடைய திட்டத்தில் இணைந்து செயலாற்றுகிறவர்களாக தான் நம்ம போயிட்டு இருக்கிறோமே தவிர, ஏன் இதை நான் தெளிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு வார்த்தை இருக்குது, நீண்ட காலமாக தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டு வரக்கூடியதான வார்த்தை. நான் எனது சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதுக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா அர்த்தம் கற்பிக்கிறாங்க, அல்லது இதுக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஆக்சுவலாக உண்மையான மீனிங் யாரும் பார்க்காம விட்டுறாங்க. நினைத்து கொண்டிருக்கக்கூடியதான விஷயம், சாத்தான் அல்லது நம்முடைய எதிராளிய பிசாசு கடவுளுடைய திருச்சபைக்கு எதிராக என்ன பண்ணுறான், எழும்பி வரான், அவன் பிரச்சனைகளை கொண்டு வரான், போராட்டங்களை கொண்டு வரான், சபையை சீர்குலைக்க, சபையை நொறுக்க அல்லது சபையை ஒடுப்பதற்காக. ஸோ அதான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அப்படின்னா அவன் சாத்தான் சபைக்கு எதிராக வரான். சபைக்கு எதிராக வரும் பொழுது கடவுள் என்ன பண்ண தன்னுடைய சபையை பாதுகாக்கிறார் அப்படின்றதான அர்த்தத்தோடு தான் இன்னைய வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் மீனிங் அது கிடையாதுங்க, ஒரிஜினல் அர்த்தம் அது கிடையாது. நான் எனது சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படின்னா பாதாளத்தில் அல்லது பாதாளம் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டது அல்லது யூதருடைய பாரம்பரியம் அல்லது புரிந்து கொள்ளக்கூடியதான விஷயம், இறந்து போனவங்க தண்டிக்கப்படக்கூடிய அல்லது மனம் திரும்பாதவர்கள் தண்டிக்கப்படக்கூடியதான ஒரு இடம். அங்கே பிசாசு தான் இருப்பான்றது எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு காரியங்கள். அப்போ அவன் எதை செஞ்சாலும் அது சபையை பாதிக்காது, கடவுள் பாதிக்கிறார் அந்த அர்த்தத்தில் அங்கே சொல்லப்படலை. அங்கே சொல்லப்பட்டதான விஷயம், இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், இந்த உலகத்திற்கு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, மரித்தது மாத்திரமல்ல, அவர் மரணத்தின் மேல் வெற்றி பெற்றார். அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததுனால மரணம் அவர் என்ன பண்ணல, அவரை ஜெயிக்கலை, மரணத்தை அவர் ஜெயித்தார். பாதாளம் என்பது மரித்தவர்கள் சென்று அல்லது கடவுளை ஏற்றுக்கொள்ள சென்று தண்டிக்கப்படக்கூடியதான ஒரு இடம். ஆகவே இது நெகட்டிவாக நம்ம பார்க்கக்கூடாது, பாசிட்டிவாக பார்ப்பதற்கு சொல்லப்பட்டதான விஷயம். கடவுள் எதை புரிய வைக்கிறார்னா, எந்த மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு பாதாளத்திற்குள்ளாக போயிட்டு இருக்கிறாங்களோ அவர்களை அந்த வாசல், அந்த பாதாளத்தினுடைய காரியங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அல்லது என்னுடைய ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அதனால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆகவே அந்த பாதாளத்திற்கு போகக்கூடியதான மக்களை, ரட்சிக்கப்படாத மக்களை நிச்சயமாக என்னுடைய மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக அவர்களை நான் என்ன பண்ண முடியும், மீட்டுக்கொள்ள முடியும். அதுதான் அதனுடைய அர்த்தம்.
பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள சர்ச்சை எதிராக சாத்தான் வந்து போராடுறது, சபைக்கு எதிராக சாத்தான் வரும்பொழுது இயேசுவனோர் நின்று அவனுடைய போராட்டம் வந்து சர்ச்சை பாதுகாக்கிறது இல்லை. அதனுடைய அர்த்தம் கிடையாது. யார் யாரெல்லாம் கடவுளை அறியாமல் மரணத்திற்குள்ளாக போய் கொண்டிருக்கிறார்களோ, பாதாளத்திற்குள்ளாக போய் கொண்டிருக்கிறார்களோ, அந்த மக்களுடைய ரட்சிப்பை தடுக்கக்கூடாதபடிக்கு பாதாளத்தை என்ன பண்ண முடியாது. கடவுளுக்கு முன்பாக வல்லமை கிடையவே கிடையாது. அர்த்தம் என்னன்னா, சபைக்கு முன்பாக நிச்சயமாக பாதாளம் நிற்கவே முடியாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன அர்த்தத்தை எல்லாம் இன்னமும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இன்னமும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அப்போ கடவுள் ஒரு சபையை கட்டுகிறார்னா, அந்த கட்டக்கூடியதான சபை அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதான மக்கள். அந்த மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் என்றென்றைக்கு மறலக்கூடியதான நித்திய ரட்சிப்பில் இருக்கக்கூடியவங்க. அவர்களுக்கு மரணத்தின் மேலே அதிகாரம் கிடையவே கிடையாது. வெளிப்படுத்தலை பார்க்கும்போது சொல்லப்பட்டு இருக்கும், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களுக்கு இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஏன்னா அவர்களுக்கு இரண்டாம் மரணத்தின் மேலே அதிகாரம் கிடையவே கிடையாது. ஸோ அவர்கள் மரணம் அவர்களை ஜெயிக்கவே முடியாது, மரணம் அவர்களை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா உயிரோடு எழுந்த ஆண்டவர் அவர்களையும் உயிரோடு இருக்கும்படியாய் நித்திய ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த. அதான் சொல்லாது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. அவள் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம், தன்னுடைய சபைக்காக எதையும் செய்வதற்கு கடவுள் தயாராக இருக்கிறார். அவருடைய உயிரையே கொடுத்துட்டார். அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் தேவன் தாமே தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்ததான சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்தபடியினாலே உங்கள் மந்தையை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்சது கடவுள். அதை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு மக்களையும் ஏற்படுத்துவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆகவே 13 வருடங்கள் இந்த இம்மானுவேல் திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடியதான நாம் புரிந்து கொள்ளக்கூடியதான விஷயம், இது ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. இது ஒரு மனிதனால் காப்பாற்றி கொண்டு வந்தது கிடையாது, உலர் நடத்தி வந்தது கிடையாது. அல்லது இன்றைக்கு நாம் இந்த இடத்துல நின்று அதை நினைவு கூறும்படியாக ஒரு மனிதனை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயமும் கிடையாது. இது கடவுள். இந்த திருச்சபையில் கடவுள் இருக்கிறார். தயவுசெய்து சொல்லும்போது தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது வெளியிலேயும் நிறைய இடங்களில் வேறு மாதிரியும் போகுது. ஏன்னா ஒவ்வொரு போதகரும் அவங்கவுங்க சர்ச்சில் தான் கடவுள் இருக்கிறார்ன்ற மாதிரி பேசுவாங்க. மற்ற சபைகள்லாம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது புரிந்து கொள்ளாமல் பேசுவாங்க. சபை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சபைகளில் கடவுள் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் இதை வாசித்தா நமக்கு நல்லாவே தெரியும். 7 சபைகளை குறித்து என்ன பண்ணப்படுதாங்க பேசப்படுகிறது. 7 சபைகளிலும் குறைகளை குறித்து கடவுள் என்ன பண்ணுறாரு பேசுகிறார். ஒரே ஒரு சர்ச்சில் தான் குறையை பற்றி பேசவே மாட்டார். பிலதெல்பியா சர்ச்சில் தான் குறையை பற்றி பேசவே மாட்டார். மீதி இருக்கக்கூடிய 6 முதல் சபை எபேசு சபை உன்னத்தில் ஒரு குறையை நான் பார்க்குறேன். நிக்கோலாய் மாஸ்டர் பின்பற்றிக்க தானே கொள்கை நீ என்ன பண்ணுற, நீன்னு பின்பற்றுற, சீக்கிரம் மனம் திரும்ப, ஆதியில் கொண்டு வந்த அன்பை பற்றிக்கொள். அப்படி இல்லைன்னா உன் விளக்கு தண்டை என்ன பண்ணிடுவேன், நான் நீக்கி போடுவேன். அது பார்த்து குறை. ஆனால் அங்கே சொல்லும்போது எபேசு சபைக்கு ஆவியானவர், சபைக்கு தூதரானவர் சொல்லுகிறதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் அந்த சபையிலும் இருக்கிறார். சபையின் நாம் நினச்சோன்னாவே அது ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் கூட படிக்கதான கூட்டம். அதில் இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய நம்ம இடத்துல ஒரு சில குறைகள் இருக்கும். ஆனால் கடவுள் அதை நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டார், போக மாட்டார். எதற்காக நான் சொல்கிறேன்னா, நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே பார்த்தியா அவர் இந்த சர்ச்சில் மற்ற தான் கடவுள் இருக்கிறன்றாரு, மற்ற சபையெல்லாம் கடவுள்னு சொல்லி மற்றவங்களை குறை சொல்கிறான்ற எண்ணத்துக்குள்ளாக போயிடாதீங்க. நான் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தி வந்த மக்களோடு கூட இருந்து மக்களை வழிநடத்தி வந்த கடவுளை சொல்ல இந்த சபைகளை கடவுள் இருக்கிறார். கடவுள் இருந்தால் என்னென்ன மாற்றங்களை ஏற்படும் என்பதை நாம் பார்த்துருக்குறோம். அதற்கு ஒரு சில சாட்சிகளை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் கேட்டிருக்கிறோம். கடவுள் ஒரு இடத்துல இருக்கிறார்னா அவங்க வாழ்க்கை மாற்றப்படும், அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படும். ரட்சிப்புனா எதை நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் ரட்சிக்கப்பட்டவன் தானே சொல்கிறீங்க. ரட்சிப்புனா நீங்கள் எதை நினைக்கிறீங்க? யாராவது உங்களை நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் ஆமாம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரியை நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த ரட்சிப்பை எப்படி நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால் எதை சொல்லுவோம்? ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியதான விஷயங்கள் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா பாரதி சொன்னார், இவர் 5 வருஷமாக அதிகமாக போதித்தது ரட்சிப்பு தான் அப்படின்ட்டு. அதில் ஒரு தெளிவு மக்களுக்குள்ளாக வந்துருச்சுன்னா நீங்கள் வேறு எதை குறித்து கவலைப்படவே மாட்டீங்க. அது இல்லாததுனால தான் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் சபைகளில். இந்த ரட்சிப்பு அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது, முன்ன நான் குடிகாரனாக இருந்தேன், முன்ன நான் திருடுறவனாக இருந்தேன், முன்ன நான் பொய் பேசுகிறவனாக இருந்தேன்,
முன்ன நான் பொண்டாட்டி அடிக்கிறவனாக இருந்தேன், முன்ன நான் ஏமாத்துறவனாக இருந்தேன். என்றைக்கு இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்தாரோ அன்றைக்கு நான் என்ன பண்ணேன், நான் மாறினேன். குடிக்கிறத விட்டேன், பொய் பேசுகிறத விட்டேன், அடிக்கிறத விட்டேன், சூதாடுறதை விட்டுட்டேன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி நான் நல்லவனாக இருக்கிறேன்னு வாங்க. அது ரட்சிப்பு கிடையாது, அது ரட்சிப்பு கிடையாது. திரும்ப நான் சொன்னேன், அது ரட்சிப்பு கிடையாது. உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றுவது ரட்சிப்பு கிடையாது. பிறக்கும் பொழுது ஒரு மனிதன் பாவியாக தான் பிறக்கிறான். திருடனாக பிறக்கிறது, பொய் பேசுகிறவனாக பிறக்கிறது. அவன் வளர்கிறதான சூழ்நிலையில் அவனுடைய மாற்றங்கள், அதாவது ஜென்ம பாவம் சுபாவ பாவம்னு இருக்குது. இந்த சுபாவ பாவம் வாழக்கூடியதான இயற்கையான நிலைகளிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம். ஒருத்தன் பொய் பேசுறது, திருடுறது, ஏமாத்துறது, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை இது எல்லாமே ஹேபிட்ஸ் அப்படின்றதான ஒரு வார்த்தையில் அழகிடலாம், நம்முடைய பழக்க வழக்கங்கள். ஆனால் ரட்சிப்பு என்பது கேரக்டர் சேஞ்ச், உங்களுடைய குணங்களை மாற்றக்கூடியதான ஒரு விஷயம். நம்முடைய குணம் மாறி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். கடவுளுடைய வசனமோ அல்லது கடவுளுடைய வார்த்தையோ அல்லது ஒரு மனிதன் கடவுளுக்குள்ளாக இருக்கிறானா, அல்லது இப்படி நான் சொல்கிறேனே, கடவுள் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கும். அந்த வாழ்க்கை மாற்றப்பட்டது தான் பாருங்களேன். சர்ச்சுக்கு தான் போவாங்க, ஆராதிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடியதான பொறாமை இன்னும் போயிருக்காது. சர்ச்சுக்கு தான் போவாங்க, கடவுளை ஆராதிப்பாங்க, கடவுளை பற்றி பேசுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் மற்றவர்களை குறித்து அவதூறு பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்காது. குடிக்கிறத விட்டேன், பொய் பேசுகிறத விட்டேன், அதெல்லாம் இந்த குணங்கள் மாறப்பட்டு. அப்போ கடவுள் சர்ச்சில் இருக்கிறார், ஒரு சபையில் இருக்கிறார், அவருடைய சபையை கட்டி கொண்டு இருக்கிறார்னா அங்கே இருக்கக்கூடியதான மக்களுடைய குணங்கள் மாறி இருக்கான்னு பாருங்கள். அப்போ நம்ம தைரியமாக நம்ம சொல்லலாம், கடவுள் எங்கள் சர்ச்சில் அல்லது எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுக்குள்ளாக இருக்கிறார், எங்கள் மத்தியில் இருக்கிறார், எங்கள் சபையை கட்டுறது அவர் தான், எங்களை நடத்துகிறவர் அவர் தான் நம்ம சொல்லலாம். இங்கே நின்று நான் எவ்வளோ வேணாலும் பேசிடலாங்க, அல்லது ஒரு மேடை கிடைச்சா தலைவர்கள் எது வேணாலும் நம்ம பேசிட்டு போயிடலாம். ஆனால் அவங்க வாழ்க்கை அவர்கள் யார் என்பதை காட்டும். அவருடைய வாழ்க்கை அவர்கள் யார் என்பதை காட்டும். அவங்க வாழ்க்கை தான் பேசும். அந்த வாழ்க்கையை பேச வைக்கிறது கடவுள். அந்த வாழ்க்கையை பேச வைக்கிறது கடவுள். அந்த கடவுள் தான் இன்றைக்கு நம்மளையும் இது வரைக்கும் கையை பிடிச்சி என்ன பண்ணியிருக்கிறாரு, கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். சந்தோஷப்படுறதான விஷயங்கள், வாழ்க்கைகள் மாற்றப்பட்டதை நாம் பார்த்துருக்குறோம். குணங்கள் பழக்க வழக்கங்கள் இல்லை, குணங்கள் மாறி இருக்கிறத நாம் பார்க்குறோம். அது உறுதிப்படுத்துது கடவுள் இந்த சபையில் இருக்கிறார். அதனால தான் அங்கே சொல்கிறார். ஏன்னா 19வது வசனம், இந்த பூமியில் நீ எவைகளை கட்டுகிறீர்கள் அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், இந்த பூமியில் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அதுவும் பரலோகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கும், கட்டவிழ்க்க. இதுவும் காலம் காலமாக தவறுதலாகவே பேசப்பட்டு அல்லது வியாக்கியானம் பண்ண என்னது விளக்கப்படுத்தப்பட்டு கொண்டு வரக்கூடியதான ஒரு விஷயம். உங்களுக்கெல்லாம் தெரியுமாலாம் தெரியாது. சுயாதீன திருச்சபைகள், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்லைன் சர்ச்சஸில் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது. ஆர்த்தோடாக்ஸ் பாரம்பரிய திருச்சபைகள் அந்த காரியங்கள் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த கட்டா விழுக்கிற ஜபம், கட்டுகிற ஜபம்லாம் வச்சுருப்பாங்க. கட்டா விழுக்கிற ஜபம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நிறைய இடங்களில் நடக்கும் கட்டா விழுக்கிற ஜபம். அவங்க கோடிட்டு காட்டக்கூடிய வசனம், இந்த பூமியில் நீ எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்குது, இந்த பூமியில் எவைகள் நீங்கள் அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வசனத்தை சரியான முறையில் நீங்கள் புரிந்து வச்சுருக்கிறீங்களான்றதுக்கு ஒரு பதில். இந்த பூமியில் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில், இந்த பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில். ஓகே, இப்போ ஒரு சர்ச்சுக்கு ஒரு குடும்பங்கள் வராங்க. என்னுடைய குடும்பத்தில் சாபங்கள் இருக்குது, என்னுடைய குடும்பத்தில் போராட்டங்கள் இருக்குது, என்னுடைய குடும்பத்தில் பிசாசுனுடைய கிரியைகள் இருக்குது. இந்த சர்ச்சு தான் ஜெபம் பண்ணணும், இந்த சபை தான் என்ன பண்ணணும், எங்களுக்காக ஜெபம் பண்ணணுன்னு வராங்க. ஸோ சபையினுடைய தலைவரும் சபையுடைய மக்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, இந்த சபை இந்த குடும்பத்தில் காணப்படக்கூடியதான சாபங்களை நாங்கள் முறிக்கிறோம், இவளை சாபத்துக்குள்ளாக கட்டி வைத்திருக்கக்கூடியதான பிசாசுனுடைய கட்டுகளை நாங்கள் அவிழ்க்கிறோம். ஹலோ, சொல்ல வார்த்தை புரியுதா? பிசாசுடைய கட்டுகளை நாங்கள் அவிழ்க்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் காணப்படக்கூடியதான எல்லா விதமான அடிமைத்தனங்களையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் கட்ட அவிழ்க்கிறோம். குறிப்பாக இந்த குடும்பத்தில் இந்த மக்கள் மத்தியில் கிரியை செய்கிற பிசாசை நாங்கள் கட்டுறோம் சொல்லி கடைசியாக பண்ணாங்க. பிசாசை கட்டி பாதாளத்துக்குள்ளாக நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லி அனுப்புறேன்ட்டு ஜபத்தை
முடிச்சிருவாங்க. இப்போ நான் கேட்கக்கூடியதான கேள்வி, இந்த பூமியில் நீங்கள் எவைகளை அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் அவிழ்க்கப்பட்டு இருக்கும். அப்போ பூமியில் இருக்கக்கூடியதான சாபம் பரலோகத்தில் இருக்கா? பூமியில் இருக்கக்கூடிய சாபம் பரலோகத்தில் இருக்கா? சாபத்தை ஆல்ரெடி சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டான்னு சொல்லிட்டு கொலைசையில் நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது விஷயம், இந்த பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில் நம்ம சொல்கிறோம் பிசாசை ஒன்று நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பிசாசை நம்ம கட்டிக்கிறோன்னா பரலோகத்தில் பிசாசு இருக்கிறானா? அங்கே உட்கார வச்சு கட்டிகிட்டு இருக்கிறார் ஆண்டவர் ஏதாவது கயிறை போட்டு? அப்போ அந்த வார்த்தை எதை சொல்லுது? அந்த வார்த்தை எதை புரிய வைக்கிறது? அங்கே சொல்கிறார், இந்த என் சபையை அந்த கல்லின் மேலே நான் கட்டுறேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ரட்சிப்பை குறித்து பேச அடுத்து சொல்லார், பேதுரு பார்த்து சொல்லார், பரலோகத்தின் திறவுகளை நான் தருகிறேன், எதை நீ கட்டுறியோ அது அங்கே கட்டப்படும், எதை நீ கட்டவிழ்க்கிறோ அது அங்கே கட்டவிழ்க்கப்படும். அங்கே அடுத்து அவர்கிட்ட சொன்னவனுடைய காரியம், காட் ஓப்பன் த டோர். கடவுள் தனக்கு என்ன சொல்கிறார், ஒரு திறந்த வாசலை வைக்கிறார், அல்லது கடவுள் கதவுகளை திறக்கிறார். யார் மூலியமானா முதலாவது ரட்சிப்பு திருச்சபையில் நினைக்கப்படுவதற்கு பேதுரு மூலியமாக தான். பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் 5000 பேர் என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்க போகிறாங்க. இது எந்த வார்த்தையை பின்தொடர்ந்து வருதுன்னா, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்பது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாத அளவிற்கு பிசாசு பாதாளம் என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. அதற்கு அந்த அளவுக்கு வல்லமை கிடையாது. ஏன்னா மரணத்தை ஜெயித்தது யார்? இயேசு. மரணத்திலிருந்து பிசாசை ஜெயித்து மரணத்தை விழுங்கினது யார்? இயேசு. அப்போ அந்த மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் மூலமாக தான் ரட்சிப்பு கிடைக்கிது. அப்போ அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் திருச்சபையில் இணைக்கப்படுவதாக சபையை கட்டக்கூடியதான காரியம். அப்போ அவர் அங்கே கட்டப்படுவது கட்டவிழ்ப்பது என்பதுனா, பரலோகத்தில் தேவனுடைய திட்டம் இங்கே செய்யப்படுவதற்கு முன்பாக அங்கே கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. அந்த திட்டம் இங்கே என்ன பண்ணப்படுகிறது, கட்டப்படக்கூடிய விதமாக செயல்படுகிறது. என்ன அது? கடவுள் தன்னுடைய திட்டத்தை தெரியப்படுத்துகிறாரு. அவருடைய ரட்சிப்பை எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறதான பொழுது பூமியில் அவருடைய சபையானது அவரால் அவருடைய மக்களை கொண்டு கட்டப்பட்டு கொண்டே வருகிறது. இதுதான் கட்டப்படுதல் கட்டவிழ்க்கப்படுதல் இருக்கக்கூடியதான ஒரு காரியம். இன்றைக்கு நாம் ஒரு குடும்பமாக நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய அது சொல்லுது, என்ன சொல்லுது, அன்ஃபோல்டு பிளான் நம்ம சொல்லுவோம். கடவுளுடைய தீர்மானங்கள், கடவுளுடைய திட்டங்கள், வெளியரங்கமாக்கப்படாத காரியங்கள். எபேசியர் புத்தகம்லாம் நீங்கள் வாசிங்க, அதில் சொல்ல இருக்கும், முன்ன சொல்லப்படாத விஷயங்கள், முன்ன தெரிவிக்கப்படாத விஷயங்கள் இப்பொழுது என்ன பண்ணப்படுது, இந்த காலங்களில் நமக்கு கடவுள் தெரியப்படுத்தி கொண்டே வருகிறார், நமக்கு புரிய வச்சு கொண்டு வருகிறார். அது பழைய ஏற்பாட்டு கால மக்களுக்கு கிடைக்கல, பழைய ஏற்பாட்டு கால மக்களுக்கு தெரியல. இன்னும் சொல்கிறார், கடவுளுடைய ரட்சிப்பை பார்ப்பதற்கு தேவதூதர்களும் ஆசையாக இருக்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ இந்த திட்டம் தேவனால் வெளிப்படுத்தப்படுகிறது. கட்டவிழ்க்கப்பட்டதான திட்டம், வெளிப்படுத்தப்பட்டதான திட்டம் பூமியிலே கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. இதுதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் கடவுளை குறித்து நாம் சொல்லுவது தான். அப்படி ஆண்டவரே அவங்க சொல்லக்கூடிய, ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீரே, இந்த பூமியில் எவைகளை கட்டுவேன் என்று சொன்னீரோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டு சொன்னீர்களே, இயேசுவின் நாமத்தினால பிசாசை கட்டுறன்னு கட்டாதீங்க. இந்த பூமியில் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அதனால நான் பரலோகத்தில் கட்டவிழ்ப்பேன்னு சொல்லி சாபங்களை கட்டவில்லை. அங்கே சாபம் கிடையாது. அங்கே அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, வேதனை இல்லை, பசி இல்லை, துக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே நாம் கொண்டு போய் புதுசாக அங்கே ஒன்று வச்சாதான், இல்லைன்னா நாம் ஏதாவது ஒன்று நம்ம கொண்டு போய் உருவாக்கினா தான் அதை செய்யக்கூடியதான அளவுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. அது சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ சபை என்பது கடவுளுக்கு சொந்தமானது. அவர் தான் அதற்காக ரத்தத்தை சிந்தினார். அதை கட்டுகிறவரும் அவர் தான், அதனுடைய அஸ்திபாரமும் அவர் தான், அதனுடைய மூளைக்கல்லும் அவர் தான், அதனுடைய மையப்புள்ளியும் அவர் தான். இந்த 13 வருடங்களை கடந்து வருவதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவ்வளோதான். நம்மளுடைய முயற்சியினால் நம்முடைய பலத்தினால் அது என்ன பண்ணல, வரவே இல்லை. ஆகவே இந்த 13 வருட காலங்கள் கடவுள் நம்மோடு கூட இருந்து வந்ததான காரியங்களை நாம் பார்க்கணும். அவருடைய திருச்சபையை எந்த ஒரு கடினமான காலங்களும் அவர் கைவிடவே இல்லைங்க. அவருடைய திருச்சபையை எந்த ஒரு போராட்டமான நிலைகளும் அவர் விட்டு விலகவே இல்லைங்க. 2011ஆவது ஆண்டு சர்ச் எப்படி ஆரம்பித்தது, எப்படி தொடங்கப்பட்டது ஆரம்ப காலங்களில் வந்தவங்களுக்கு தெரியும். 2009 இதற்குண்டானதான அஸ்திபாரத்தை நாம் இங்கே போட்டோம். ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி தான் நம்ம நடத்துகிறோம். சர்ச் எடுத்த உடனே நம்ம ஆரம்பிக்கலை. 3 இடங்களில் நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம். ஜங்ஷனில் ஒரு இடத்துல, தாதகாப்பட்டின இடத்துல, குகையில் ஒரு இடத்துல, அதையும் தாண்டி சேலாயங்கம்பட்டியில் ஒரு இடத்துல 3 இடங்களில் நம்ம பைபிள் ஸ்டடி நடத்தணும். இந்த 3 இடத்துலையும் வந்ததான மக்களை ஒரு நாள் ஒன்று கூட்டணும். ஏறக்குறைய 8 மாதங்களுக்கு பிறகு அதிலிருந்து மக்களை அதை ஒன்று கூட்டணும்.
அந்த ஒன்று கூட்டின பிறகு அவரிடத்தில் நாம் கேட்டோம். அது மே மாதம் 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ நாம் அதே சாமுண்டியில் அங்கே ஃபஸ்ட் ஒரு மீட்டிங் வச்சோம். நாம் வச்சு நீங்கள் இத்தனை ஒரு காலங்கள் 8 மாதங்கள் பைபிள் ஸ்டடி நடத்த அலோவ் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் வீடுகளுக்கு வர வச்சிங்க, பல மக்களை நீங்கள் கூட்டி சேர்த்திங்க. ஸோ நம்ம ஒரு சர்ச்சை நாம் தொடங்கலான்ட்டு இருக்கிறோம், ஒரு சபை ஆராதனை நம்ம ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறோம். இதை நம்ம செய்யலாமா, எத்தனை பேர் வருவீங்க? ஸோ அவருடைய ஒப்புதலோடு ஆரம்பிக்கப்பட்டதான சபை. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கதான பொழுது நானும் எனது குடும்பம் மாத்திரம்தான் இருந்தோம். முதல் ஆராதனை 2 வாரம் நினைக்கிறேன். ஆராதனை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான், என் ஒய்ஃபு, என் 2 பிள்ளைங்க, அப்புறம் என் ஒய்ஃபோட அக்கா பிள்ளைங்க 2 பேர், மோசஸும் ஜோஷுவா 2 பேர் தான். அவங்க வாரம்னா பெரம்பலூர்லேருந்து வந்துடுவாங்க 2 வாரம். அவங்க 4 பேர், என் பிள்ளைன்னு சேர்த்து 2 பேர் ரிலேஷன்ஸ். ஸோ 2 வாரங்கள். அதன் பிறகு சம்பத் வந்தார். சம்பத் மூலியமாக அஜய் வந்தார். 4 ரோடு பகுதியில் ஒரு பைபிள் ஸ்டடி ஆரம்பித்தோம். அப்போ மெர்சி சிஸ்டர்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வீட்டில் நாம் ஆரம்பித்தோம், சிஎஸ்ஐ சர்ச்சோட பிலீவர். ஸோ அவங்க மூலியமாக அவங்க ரிலேஷன்ஸ் இம்மானுவேல் பிரதரு, ஜெயந்தி சிஸ்டர் அவங்க கிடைச்சாங்க. சொல்லப்போனால் அவங்க குடும்பமே கிட்டத்தட்ட 12-13 பேர் சர்ச்சுக்கு வருவாங்க ஒரு ஃபேமிலியாக. ஸோ இப்படி முதல்ல ஒரு பைபிள் ஸ்டடி தான் ஆரம்பித்தோம், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆரம்பித்தோம். அதன் மூலியமாக மக்களை நாம் கூட்டிக்கணும். கடவுளுடைய திட்டம் படிப்படியாக சின்ன சின்ன விஷயங்களை தான் நாம் ஆரம்பித்தோம். எந்த ஒரு உதவியும் இருக்காது, எந்த ஒரு காரியங்களும் இருக்காது. நான் சொல்கிறது வெளியிலேருந்து எந்த சப்போர்ட்டும் பட்ட காரியங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களே நாம் செஞ்சு நாம் வளர்ந்தோம். அதாவது சாமுண்டியில் ஒரு மீட்டிங் ஹாலில் 1 மணி நேரத்துக்கு 300 ரூபா, 3 மணி நேரம் நம்ம எடுப்போம், 900 ரூபா. அந்த 900 ரூபா கொடுக்க கூட நம்மக்கிட்ட காசு இருக்காது, ஆச்சுங்களா? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குடும்பங்கள் பொறுப்பெடுத்துப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குடும்பங்கள் பொறுப்பெடுத்துப்பாங்க. ஒரு வாரங்கள் என் ஒய்ஃபோட அக்கா குடும்பம், அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒரு வாரம் அனுப்புவாங்க. ஞாபகம்லாம் இருக்கானா எங்களுக்கு தெரியாது, அவங்க அனுப்புவாங்க. இன்னொரு வாரம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேமிலியில் இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஒரு சில வாரங்கள் இம்மானுவேல் பதர் இருக்கார், யார் இருக்காங்க, ஜெயின்ஸ், அவங்களுடைய சிஸ்டர் ஜாய்ஸ்ன்னு இருந்தாங்க. அவங்க ஃபெலோஷிப்புக்கு உண்டான காரியங்கள் அவங்க பொறுப்பெடுப்பாங்க. அதான் காயத்ரி, ராணி சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்களாம் ஒரு சில நேரங்களில். ஸோ அவங்க சொன்னாங்க அவங்களுடைய, ஸோ ஏதோ சொல்ல ஒரு வாரத்துக்கு உண்டான காரியங்கள் நான் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சாங்க. இப்படி மக்களால் தான் சபைகள் கட்டப்பட்டு கொண்டது கடவுள் ஏற்படுத்தினார். ஒவ்வொருவரும் ஃபெலோஷிப்புக்கு சேர்ஸ் வாங்கினது என்ன தெரியாது. ஸோ நீங்கள் உட்காந்துருக்க ப்ளூ சேர்ஸ் எல்லாம் அப்போ 2010 11 வாங்கி போட்டதான இது காரியங்கள். ஒரு பைபிள் ஸ்டடி ஒருத்தர் வீட்டில் நாம் எடுக்கிறோம். அவர் சொன்னார், அங்கிள் சொன்னார், நான் ஒரு 5 சேர் உங்கள் சர்ச்சுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னார். ஜாய் சிஸ்டர், நான் ஒரு 6 சேர் நான் வாங்கி தரேன் அப்படின்னாங்க. ஸோ இப்படி தான், அதாவது கடவுள் இருந்தால் ஒரு சபை எப்படி வளரும், கடவுள் இருந்தால் ஒரு சபை எப்படி கட்டப்படும். நிறைய காரியங்களை இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம 13 வருடங்கள் கடவுளுடைய திருச்சபையோடு எப்படி உறுதுணையாக இருந்தார், எப்படி அவர் நடத்தினார், எப்படி அவர் கட்டினார், அவர் எப்படி அஸ்திபாரமாக இருந்தார். ஸோ ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பார்க்கலாம். 2வது, சர்ச்சுக்கு வர மக்கள் அவங்க அடையக்கூடியதான ஆறுதல், அவங்க பெறக்கூடியதான சந்தோஷம், அவர்கள் பார்க்கக்கூடியதான விடுதலை. ஸோ கடவுள் இருந்தார் அப்படின்றதுக்கு, கடவுள் இருக்கிறார் என்பதற்கு நிறைய சாட்சிகளை நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். பலருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது, பலருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது, பலருடைய வாழ்க்கையில் நம்பிக்கைகள் பெறப்பட்டது, பலருடைய வாழ்க்கையில் ஆறுதல் தரப்பட்டது. ஸோ மனிதன் அல்ல, கடவுள் அவருடைய சபையை தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டே வந்தார். ஸோ அதனால தான் ஒரு சிலர் அவங்களுடைய சபைகள், அவங்களுடைய காரியங்களை இங்கே இருக்கிற எண்ணம் மற்ற இடத்துல இருக்குமான்னு தெரியாது. சங்கர் சொன்னார், நாம் இங்கெல்லாம் ஒரு குடும்பமாக தான் நாம் இருக்கிறோம். இதெல்லாம் ஏன்டா பார்க்கணும், ஆண்டு விழாவில் தான் இதை நம்ம யோசிக்க முடியும். இது தனியாக ஒரு மீட்டிங் போட்டு நம்ம பேசுகிறதில்ல. ஆண்டு விழா என்பதே வந்த மக்களுக்கும் இருக்கிற மக்களுக்கும் நம்ம கடந்து வந்ததான பாதை என்ன, அடுத்து நம்ம எதை நோக்கி நம்ம போக போகிறோம். ஸோ அதை சண்டே நம்ம பார்க்கலாம். ஆனால் கடந்து வந்ததான பாதைகளில் கடவுள் எப்படி நம்மோடு கூட இருந்தார், அதை நம்ம பார்ப்பதற்கு இது உதவி செய்யக்கூடியதான ஒரு காரியம். ஒரு குடும்பம், இந்த ஒரு குடும்பம்ங்கிற எண்ணத்தை உருவாக்குவதற்கு நிறையா பாடுபட வேண்டியதாக இருந்தது, நிறைய விஷயங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருந்தது. மிஸ்ஸஸ் தேவகுமார் அவங்க இருக்காங்க, ஜாய் சாந்தகுமாரி இருக்காங்க. ஒருவேளை அவங்க நாங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நாம் கூப்பிட்றோம் அல்லது நம்ம போகிறோம் அப்படின்னா, அவங்க சொன்ன விஷயம், அவங்க ரிலேஷன் சொன்ன விஷயம், பாரு உங்கள் ஃபேமிலி வந்துருச்சுருவாங்க நம்ம சர்ச்சிலேருந்து போனால். நம்ம சபை மக்கள் போனாவே அவங்க உறவுகள் அவங்கக்கிட்ட சொன்னது, பார் உன் ஃபேமிலி வந்திருக்காங்கன்னுவாங்களா நம்ம சர்ச்சிலேருந்து போனவங்கள என்கிட்டயும் அதை சொல்லி இருக்கிறாங்க.
ஸோ இந்த ஒரு குடும்பம் என்கிறதால என்ன, இது ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, ஆவிக்குரிய குடும்பம். இது ஒரு மனிதனாலேயோ அல்லது இருக்கக்கூடியதான மக்களாலேயோ அல்ல, இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு எண்ணம், இது கடவுளால் கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். அப்போ இது ஆரம்பத்துலேருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு விஷயங்களையும் கடவுள் நம்மோடு கூட இருந்தார். ஆகவே இது அவருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியதான இடம், இதை அவரை நாம் நினச்சி பார்க்கக்கூடியதான இடம். ஏன்னா அவர் இன்னும் தொடர்ந்து கட்டி கொண்டே இருக்கிறார். இன்னும் அவர் தொடர்ந்து கட்டிக்கொண்டே, கட்டுவேன்னு தான் சொல்லிக்கிறார், கட்டி முடிச்சிட்டலாம் சொல்லலை, அவர் தொடர்ந்து கட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த செயலில் அல்லது அதனுடைய திட்டத்தில் இன்னும் நாம் அதிகமான முறை நாம் இணைத்து கொள்வோம். ஸோ இந்த வருடம் நாம் இத்தனை பேரை நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னா, அல்லது இந்த வருடங்கள் நாம் இத்தனை மக்களை நாம் என்ன சொல்ல கூட்டி சேர்த்துருக்குறோம் அப்படின்னா, இன்னும் வரக்கூடியதான அடுத்த வருடம் புதிய மக்களை நாம் திட்டமிடுவோம். கடவுளை அறியாத மக்கள் எப்படியாவது அப்படின்ற விஷயத்தில் தெளிவாக இருங்க. தந்திரமான வார்த்தைகளையோ அல்லது அவர்களை மயக்கக்கூடியதான வஞ்சகமான நயமான வார்த்தைகளை அல்ல, இயேசு யார் என்பதை சொல்லி அவளை சரியான முறையில் கடவுளுக்குள்ளாக நம்ம கூட்டிகிட்டு வந்து திருச்சபையில் நம்ம இணைக்க பார்ப்போம். ஒரு திருச்சபை இணைந்து செயல்பட பார்ப்போம். ஸோ 13 வருடங்கள் நடத்தி வந்தார். 14வது வருடத்தில் அவருடைய கிருபை இருக்கிறது. அவர் சபையை கட்டுகிறவர், அவர் நடத்துகிறவர், அவர் பராமரிக்கிறவர். ஆறுதலான ஒரு விஷயம், அல்லது என் சபையை கட்ட வேண்டதுனால நாம் தெரிஞ்சிக்கக்கூடியதான விஷயம், நமக்கு பாவத்தின் மேலே வெற்றி கொள்ளக்கூடியதான வல்லமையை கொடுத்துருக்கார். திருச்சபையில் பிசாசை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு வல்லமையை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் இணைந்து செயல்படுவதற்கு அவருடைய ஆவியை கொடுத்துருக்கிறார். சோர்ந்து போன நேரங்களில் நாம் பலவீனப்படக்கூடாதபடிக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இதை விட நல்ல காரியங்களை இதில் நாம் என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் நான் சபையை கட்டுவேன் அப்படின்றவர் நம்மளை அப்படியே விடவே இல்லை. அவருடைய ஆவியை கொடுத்துருக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார், ரட்சிப்பினுடைய உறுதி, அவருடைய மரணத்தை உயிர்த்ததன் மூலமாக அவருடைய உறுதியை கொடுத்துருக்கிறார். ஏன்னா நான் தான் அஸ்திபாரன் இருக்கிறார். ஒருவேளை இது மனுஷனுடைய பாரம்பரியத்திலேயோ அல்லது ஒரு மனுஷனுடைய குடும்பத்தின் மீதோ அல்லது ஒரு தனிப்பட்டதான மனிதன் மீது அந்த சபை கட்டப்பட்டு வருகிறது என்று சொன்னால் ஒருவேளை தடுமாறலாம், ஒருவேளை கொஞ்ச காலங்களிலிருந்து காணாமல் போகலாம். ஆனால் அஸ்திபாரம் கடவுளாக இருப்பதனால நாம் கவலைப்பட வேணாம். தொடர்ந்து இது போல் பல ஆண்டு விழாக்களை பார்க்க கடவுள் நமக்கு உதவி செய்வார். அத்தனை ஆண்டு விழாக்களிலேயும் கடவுளை குறித்து பேசுவதற்கும் கடவுளை குறித்து நினைப்பதற்கு நமக்கு உதவி செய்வார். ஆகவே கண்களை மூடுவோம். இது அவருடைய திருச்சபை, இது அவரால் இணைக்கப்பட்டதான மக்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான மக்கள், அவரால் கட்டப்பட்டதான மக்கள். அவர் பாதுகாத்தார், அவர் பராமரித்தார், அவர் கூட்டி சேர்த்தார், அவர் ஒன்றிணைத்தார், அவர் பலப்படுத்தினார், அவர் வழி நடத்தினார், அவர் ஆலோசனை தந்தார். அதை நம்ம நல்ல முறையில் மனதில் வைப்போம். ஏதோ ஒருவேளை நாம் இங்கே இருக்கிறதுனால தான், நம்மளால தான், நம்ம குடும்பத்தினால தான் அல்லது போதகரால தான் நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தெல்லாம் மாற்றிக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம இருக்கிறோம், நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளை செயல்பட வைப்பது கடவுள். நாம் நம்முடைய காரியங்களை மாத்திரம் குறித்து பேசாமல் அவரை மாத்திரமா நாம் நினைப்போம். எங்கே கடவுள் மையப்படுத்தப்படுகிறாரோ, எங்கே அவருடைய வார்த்தை மையப்படுத்தப்படுகிறதோ அங்கே சபை பலப்படுவதை நாம் பார்க்கலாம். சபை வளருவதை நாம் பேசலை, சபை பலப்படுவதை நாம் பார்க்கலாம். அவருடைய மக்கள் பலனடைவதை நாம் பார்க்கலாம். ஆகவே என்ன கடவுள் பலப்படுத்துகிறாருன்னா, அவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும். அதை நம்ம மனதில் வச்சு நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்.